வணக்கம் தமிழர்களே. யாழ் இந்து கல்லூரியில் ஹிந்தி படிப்பிக்கிறாங்களாம். எனக்கு நம்பியா விளங்கல. என்னத்து ஹிந்தி படிப்பிக்கிறாங்க, ஏன் படிக்கிறீங்கன்னு விளங்கல. ஏன்னா ஹிந்தி படித்த இந்தியாக்காரனுக்கே வேலை இல்லாமல் தான் அவன் வெளிநாடு எல்லாம் வந்து கொண்டு திரிகிறான். இலங்கையில் இருந்தோன்னு ஒரு சிங்களம் படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். அதில் ஒரு உலக மொழி படிக்கணும். சீன மொழியை படித்தாலும் உலக மொழி என்று சொல்லலாம். ஹிந்தி இந்தியாண்ட நாட்டிலேயே அது ஒரு அரசகர்ம மொழி இல்லை. இப்போ இலங்கையில் சிங்களமும் தமிழும் அரசகர்ம மொழி என்ன மாதிரி இந்தியாவில் ஹிந்தி ஒரு அரசகர்ம மொழி அல்ல. அது இந்த வடக்கத்திய மாகாணங்களால் பேசப்படுற மொழி அண்டபடியாக தெற்கத்திய மாகாணங்களுக்கு அதை திணிக்க பார்க்கணும். அப்போ அது உண்மையிலே அரச உத்தியோகபூர்வ மொழி அல்ல ஹிந்தி. அப்போ அங்கேயே அப்படி இருக்குது வாழுது. அப்புறம் என்ன இங்கே வந்து படிக்கிறீங்க. வெளிநாடுகளில் இருக்க பழைய மாணவர் அமைப்புகளில் என்ன செய்றீங்கன்னு விளங்க இல்லை. ஒரு கண்டன அறிவித்தலை விட்டு இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கணும். அல்லது நீங்களும் இந்தியாக்காரன்ட்ட காசை வேண்டிட்டீங்களோ தெரியல. ஏனென்றா யாழ் இந்து கல்லூரியோ ஒரு அறிவித்தல் விட்டுருக்கணும். அந்த அறிவித்தலில் சொல்லிக்கணும் இதற்கு ஆதரவு தரும் பழைய மாணவர் சங்கங்கள் பழைய மாணவர்கள் எல்லாம் போட்டிருக்கணும். அப்போ என்ன நீங்களும் சேர்ந்து தான் இதுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்களா என்னென்னு தெரியல. எதுக்கும் கனடாவில் இருக்கிற யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் அமைப்பு தலைவர் திரு ரவீந்திரன் கனகரட்னம் அவர்களே, நீங்கள் தான் இதுக்கு சொல்லணும். இதுக்கு ஒரு கண்டன அறிவித்தல் விடணும், எதிர்ப்பு காட்டணும். நீங்கள் மற்றவன் யாரும் செய்வாங்கன்ட்டு பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களோட அமைப்பால் முதல்ல விடுங்க, மற்ற நாடுகளில் இருக்கவங்க செய்வாங்க. இது ஏதோ யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கங்கள் மாத்திரம்தான் குரல் கொடுக்கணும், மற்ற எல்லாரும் சும்மா இருக்கணும் இல்லை. மற்ற அமைப்புகளும் சும்மா இருக்காமல் குரலை கொடுங்க. ஒருத்தன் அழிஞ்சு போனால் பரவாயில்லைன்னு போட்டு நாங்கள் இருக்க மாதிரி இருக்காம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். இதுக்கு பல மொழி படிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இவேந்த மொழி இவேந்த நாட்டிலேயே அரசகர்ம மொழி இல்லை. இவேந்த நாட்டுக்காரனே வேலையெல்லாம் வெளிநாடு போய் கொண்டு தான். அப்போ என்னத்துக்கு நாங்கள் படிக்கணும்? ரெண்டாவது இப்போ எந்தெந்த நாடுகளோ அவை இந்த எம்பசியில் வச்சு படிப்பிக்கிறது வளமை. இப்போ ஜெர்மன் படிப்பிக்கிறது, பிரெஞ்சு படிக்கிறது, அதெல்லாம் அந்தந்த எம்பசியில் படிக்கிற வளமை. ஆனால் ஹிந்திக்காரன் என்னது கொண்டு இஞ்ச படிப்பிக்கணும்? வகுப்புல பாடசாலைக்குள்ளேயே கொண்டு படிப்பிக்கணும், தேவையில்லை. உண்மையிலேயே இப்போ பிரெஞ்சு ஜெர்மன் படிக்கிறதும் பிரச்சனை இல்லை. ஏன்னாண்டா அது வெளிநாடு வந்தால் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, அதுக்காகலாம் சொல்லலாம். இல்லை ஸ்பான்சர் பண்ணாக்கள் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் வழி இருக்குது. ஆனால் ஹிந்திக்கு படித்து போட இந்த ஹிந்தியில் ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் போக போகிறீங்களா? அதெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? என்னத்துக்காக ஹிந்தி படிக்கணும்? தேவையில்லாத ஒரு விசர்வேலை. மற்றது 10ஆவதுக்காக போட்டிருக்கணும் பாலி சமஸ்கிருதம் எல்லாம் படிப்பிக்க போகிறோம்ண்டு. சமஸ்கிருதத்தை என்னத்துக்கு கொண்டு படிப்பிக்கிறாங்களோ தெரியல. அதையும் படிப்பிக்க போறோமா யாழ் இந்து கல்லூரி? சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டிலேயே அடிச்சு திருத்தி கொண்டு இருக்காங்க. இதுக்குள்ள என்னத்துக்கு யாழ் இந்து கல்லூரி இங்கே கொண்டு படிப்பிக்கிறதோ தெரியல. என்ன காசு கொடுத்தா எது பண்ணாலும் செய்யலாமா? அப்படின்னா என்ன வெளிநாட்டில் இருக்கிற யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவ அமைப்புகளும் காசு கொடுக்குறே இல்லை, எல்லாம் சுத்துறீங்களா?